சங்கி சீமானவர்கள் அவங்க தாய்க்களமான ஆர்எஸ்எஸ் மேடையில் பேசியிருக்காரு. பாரதியார் மேடையில் பாரதியாருக்கு விளையாடுகிறோம்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் சங்கிகள், பாரதியார் ஜாதிகள் விளையாடி பாப்பான்னாரு. அந்த பாப்பார்கள் ஃபுல்லாக போய் இன்னைக்கு பாரதியாருக்கு விளையாடுக்கிறது தான் அது பாரதியாருக்கு கொடுமை. ஏன்னா அவர் பார்த்தாருன்னா இதே மாதிரி சீமான மாதிரி ஆளுகளை அவரே செருப்பை கட்டி அடித்து விரட்டிடுவார். ஏன்னா இவருக்கு எப்படின்னா இவர் யாருக்காவது உண்மையாக இருந்திருக்காரா? அவங்க சொந்த கட்சிக்காரங்களுக்கு உண்மையாக இருந்திருக்காரா? அவர் என்ன சொன்னார்? நான் பெரியாரின் பேரன், பெரியாரின் கொள்கை பேரன். பெரியாரின் பேரன் சொல்லினா கூட பரவாயில்ல, பெரியாரின் கொள்கை பேரன்னாரு. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு? அந்த அந்த பாப்பாளர்கள் கடப்பாறையை வச்சு பழைய கட்டடமான திராவிடத்தை உடைக்கணும்ன்றார். எல்லாரும் உடைச்சு பார்த்துட்டாங்க. இவர் சங்கி சீமான் சொந்த தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு வரையப்பார். மொத்த தொகுதியில் சட்டமன்றம் நீ என்ன நினைக்கிறீங்களோ அதை போய் சட்டமன்றத்துக்குள்ள பேசுறதுக்குள்ள முயற்சி எடுங்க. சும்மா போகிற போக்குள்ள வெளியில் உட்காந்துக்கிட்டு எனக்கு யார் காசு கொடுத்தாலும் குலைக்கிற வேலையை செய்யாது. அந்த நாய் கூட நன்றி உள்ளதாக இருக்கும். நீங்கள் உங்கள் சொந்த கட்சிக்காரனுக்கு இன்னைக்கு நான் பேசுகிறேன்னா உங்கள் கட்சியில் மாவட்டத்தில் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும், இதை வேதனைப்படுறேன். இப்படிப்பட்ட ஆளுகிட்ட போய் இந்த கட்சியை வளர்க்குறதுக்கு நம்மளாம் நிறைய உழைப்பு கொடுத்துருக்கோம். நிறைய உழைப்பு, நிறைய பொருளாதாரத்தில் இருந்திருந்தால் கூட நிறைய உழைப்பை கொடுத்துருக்கோம். ஆனால் அது எதையுமே எதிர்பார்க்காம நாளை தலைமுறை நல்லா இருக்கும்னு நினச்சது. ஆனால் என்னைக்கு இந்த சங்கின்னு தெரிய வரும்போது இவரை நம்ம உடச்சி பேசணும் அப்படின்ட்டு. இவர் எங்கே போனாலும் நீங்கள் பாருங்கள், மேடையில் போகும்போது ஃபுல்லாக எந்த இடத்துக்கு போனாலும் அவரோட பேரன் இவர் தான்ன்றார். அவர் சொந்தக்காரில் இருந்தாலும் நான் தான் பேரன், நான் தான் கொள்கை பேரன். யாருக்காவது நீங்கள் உண்மையாக இருந்திருக்காரா? எதையாவது ஒரு விஷயத்தில் உண்மையாக இருந்திருக்கீங்களா? நீ பேசுறீல எதையாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பேசினதில்ல கடைப்பிடிச்சிருக்கீங்களா? மதுவை பற்றி பேசினா நீங்கள் மது குடிக்காமல் இருந்திருக்கீங்களா? பெண்களை சொல்கிறீங்களா, நீங்கள் இப்போ பெண்களை மதிச்சிருக்கீங்களா? எத்தனை பெண்களை ஏமாத்திருக்கீங்க? ஒரு அந்த அத்தாச்சி கத்தி இன்னைக்கு நீதிமன்றத்தில் போய் அதிலே கெஞ்சி வாபஸ் வச்சா தானே நீங்கள் எந்த வழியில் உண்மையாக இருந்திருக்கீங்க? என்னையை பொறுத்தவரை நீங்கள் குடியாரப்பைய பொம்பளை பொறுக்கி கொள்கையே இல்லாதால் தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னைக்கு கட்சி எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் கூட ஒரு கட்சி தலைமை இப்படி ஒரு தற்கொலையாக இருக்கிறது. இப்போ அதுக்கிட்ட ஒரு தற்கொலைகள் வந்துக்கிட்டு இருக்கு. இவரை பார்த்து சீமானே கட்சி நடத்தும் போது நம்ம நடத்தினா என்ன அப்படின்ட்டு அடுத்த ஒரு தற்கொலைகள் வருது. ஆனால் தலைமை தற்கொலை அண்ணன் சீமானு தான். அதை பார்த்துத்தானே விஜயெல்லாம் வர்றாரு. இவரே கட்சி வச்சு நடத்தும் போது நம்ம நடத்துவோம் அப்படின்ட்டு அவர் பின்னாடி தான் அனுப்புது. ஆர்எஸ்எஸ் முழுக்க என்ன செய்யுதுன்னா இங்கே திராவிட சித்தாந்தத்தை ஒழிக்கணும். அவங்க திராவிட சித்தாந்தம் இருக்கிறவரை 2 நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் என்ன பேசியிருக்காங்க? ஒரு நாடே ஆரியத்துக்கு எதிராக நிற்கிதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு தமிழ்நாடு தான் சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஜனநாயகத்துக்கு வெளியே நிற்கிறோம்னா என்ன? கொள்கை வெளியாக நிற்கிறோம். நீங்கள் ஒன்றும் ஏமாற்ற முடியாது. 100 பேர் இருக்குன்னா அதில் ஒரு 10 பேர் முட்டாள் இருக்கத்தான் செய்வான். அந்த முட்டாள் பின்னாடி தெரிவாங்களே தவிர அறிவு சார்ந்து யோசிக்கிறவன் யாரும் பின்னாடி சங்கிகள் பின்னாடி தெரிய மாட்டான். அது தெரியாமலாம் இல்லை. நீ சும்மா போகிற போக்குள்ள எதையாவது ஒன்று பேசிட்டு எங்கேயினால வச்சு நான் திராவிடத்தை இடிப்பேன், கடப்பாறையை கொண்டு இடிப்பேன்னா வாயில தான் அடிக்கணும். பாரதியார் இருந்திருந்தாருன்னா செருப்பை கலட்டி பலார்னு அரைஞ்சிருப்பார். என்னடா நாதாரி பேல அங்கே சுற்றி இங்கே சுற்றி இருந்துட்டியடா, நான் சாதிகளே இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் பார்ப்பவர்களாக கூட்டி வச்சு நீ பேசுகிற, அவன் கை தட்டுறான். சரி, அவர் பேசும்போது யாராவது மரியாதையாக பேசுகிறார பத்திலா? முன்னோர்களை நீ சொல்லுற முன்னோர்கள்ன்ட்டு ஏன் நீங்கள் ஐயா மோடியை சொல்ல வேண்டு தானே? அவன் சொல்ல வேண்டு தானே? நீ மரியாதை வார்த்தை மோடினா மோடியை சொல்ல வேண்டு தானே? அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்ல வேண்டு தானே? பேச வேண்டு தானே? பேச முடியுமா? இறந்தவங்களை ஃபுல்லாக அவன் இவேன்றது, சும்மா உட்காந்து நான் தான் பேரன்றது யாக உண்மையாரு? இன்னைக்கு பழைய கட்டடத்தில் அதே பழைய கட்டடம் இல்லைன்னா, பெரியார் ஒரு திராவிட கழகம் இல்லைன்னா நீ உனக்கு யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? திரைத்துறையில் கூட உனக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மேடைகளை பேசி தான் பெரியார் நேரடி வாரிசு, பெரியாரின் பேரன் சொல்லி பேசி உனக்கு வாய்ப்பு கொடுத்த இடத்துல நீ சரியா இருந்திருக்கியா? எதுக்காவது சரியா இருந்திருக்கியா? இன்னைக்கு போய் இது சங்கிகள் கூட்டம் ஃபுல்லா அவசியம் அடிக்குது, கத்துது. நீங்க எல்லாம் எப்படி நாமக்கல்ல இருக்க தம்பிகளுக்கு சொல்றேன், கேட்கிறேன், நீங்க எப்படி இவரை நீங்க உண்மையிலேயே இவர் நல்லவர் நம்புறீங்களா? நீங்க இன்னைக்கு நான் திமுக இருந்தாலும் என் பயிர தலைவர் பிரபார படத்தை வச்சிருக்கேன். நான் எதுலேயே மாறல. என்கிட்ட மது பழக்கம், புகை பழக்கம், ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கா? அந்த தலைவரை நேச்சதுனால இப்படி ஒரு தலைவர் இருந்திருக்கான்னு. நீங்க இவர் பிரபாரன் பிள்ளைன்னாரு, பெரியாரின் பேரன்னாரு, பிரபாரின் பிள்ளைன்னாரு, இன்னைக்கு பாரதியாரோட பேரன்றாரு. எங்கே போனாலும் இவர் வாயில பேசுற உள்ள காசை கொடுத்தா எங்கே இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல. யாருக்கும் சொந்த கட்சிக்காரன் கட்சியை வளர்த்தவனுக்கே உண்மையா இல்லாதவன்
இந்த மக்களுக்கு என்ன கட்சிக்காரன் ஃபுல்லாக வேட்டக்கிரகத்திலிருந்து வந்தானா? நாங்களும் தமிழர் தானே, தமிழ்நாட்டில் தானே இருக்கோம். உன் சொந்த கட்சிக்காரன் உழைப்பை சுரண்டி விட்டு நீ பயன்படுத்திட்டு எல்லாம் யாரு அப்படின்ட்டு இன்னைக்கு எத்தனை பேர் தமிழ்நாடு ஃபுல்லா உன் மாவட்டத்தில் உங்க கட்சிக்கு உழைச்சவன் யாராவது உள்ள கட்சிகள் இருக்கான்னு சொல்லி வைப்போம். சில பேர் சால்ரா போறாளை தவிர மற்ற கட்சியில் இருக்க எல்லாம் வெளியே போயிட்டான். என்ன காரணம்? கட்சியை நேசிச்சு தலைவரை நேசிச்சு தானே உங்க கூட பயணிச்சான். ஏன் உன்னோட பயணிக்க முடியல? ஏன்னா நீ முழுசா சங்கியா மாறிட்ட. நாளைக்கு இவங்க எல்லாம் இருந்தா கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு அப்படியே சனஞ்சனமா. ஆனா இதுக்கு பின்னாடியும் கைத்திட்டு இருக்கீங்கன்னா என்ன எதிர்காலம்? நிச்சயமா அவர் என்னைக்கு வெல்ல முடியாது அவர் தெரியும். இன்னொரு 10-15 வருஷம் கத்திக்கிட்டே இருந்துட்டு போயிடுவார். என்ன சொல்லுவார்ல, நான் ஜெயிச்சால் என்ன சொல்ல, தோத்தால் பயிற்சி இல்லைன்னா முயற்சின்ற மாதிரி போய்கிட்டே இருக்க வேண்டியதேன். ஏன்னா அவர் என்னைக்குமே பயிற்சி தான். என்னைக்கு வெற்றின்றதை அடையிறது அவர் நோக்கமே இல்லை. வெற்றி அடையணும்னு நினைச்சா ஆனா திறமையான ஆட்களை விட மாட்டாங்க. அவர் சரியா இருப்பாரு. சில பேர் சரியா ஒரு சில பழக்கங்கள் இருந்து சரியா திருந்துறாங்கன்னா இதே ஒன்று தேடி போறாங்கன்னு அர்த்தம். ஒரு வெற்றியை தேடி போண்டு இவன் முழுக்க இருக்க நல்லவனா இருக்கதான் பிரச்சனைனா, நல்லவனா இருந்தா எவனும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடாது. சீமான்னு சொன்ன இவன் கைத்திட்டு என்ன சொன்னாங்க கைத்திட்டு மட்டும்தான் வேணும். ஐயப்பா நீ என்ன இப்படி ஒரு மானம் கட்டவனா நான் பார்த்ததே இல்லை. நீலாம் என்ன மனுஷனா? நீ சொல்ற சிவகங்கையில இருந்து இப்படி ஒருத்தர் வந்து பேசுவான்னு நினைக்கல. நானும் சிவகங்கை தான். நீ சொந்த ஒரு பகுதியில் உள்ள மாவட்ட செயலாளர் தான் நான் இருந்தவன் தான். அன்னைக்கு உன பேசுறதில்ல, வா மேடம் ஒரே இடத்துல வா. இப்பமா நிறைய பேசி உன்னை பத்தி பேசவே கூடாது போறது. சில தம்பி உன் கட்சிக்கார தம்பி கூட இருக்கானே, நீ வளர்த்த கட்சி நீ விடுங்கன்னு சொல்ல சில அமைதி. அப்புறம் நீ என்னதே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா சில இதுகள் நம்மளால கடந்து போக முடியல. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி கடந்து போறது? அது ஒரு கோழைத்தனம் தானே. நான் அப்படியே நினைக்கிறேன். என்னையே என்ன எதுக்குடா ஒரு வீரமா படைச்சு சொல்லுவாங்கன்ற மாதிரி நான் ரொம்ப பொறுமையா இருந்து பேசுறேன். உனக்கு பயந்த ஆளுகள்லாம் இல்ல. உனக்கு தெரியும் என்னை பத்தி. எதுக்கும் துணிஞ்ச வேண்டது மற்ற யாருக்கு தெரியவே இல்லையோ சங்கி சீமானவர்களுக்கு தெரியும். பயப்படுற ஆள் இல்லை. எங்க அப்பா எனக்கு பேர் வைக்கும் போதே வேங்கைன்னு வச்சிருக்காரு. நான் பிரபாரம் சேர்த்து வேங்கை பிரபாரம் மாத்திட்டேன். அது அப்பயே எனக்கு பயப்பட மாட்டாருன்னு நினைச்சு வச்சாங்களா எப்படி வச்சாருன்னு தெரியல. அந்த பேர் வச்சதுனால அப்படி இருக்கான்னு தெரியல. பயம்ன்றது இருக்கவே இருக்காது. உயிர்ன்றது இருக்கு. அதனாலதான் தலைவர் பிரபாரம் செயல்நாட்டை கொடுக்கும்போது நான் என்னைக்கு அரசியலில் வந்தோமோ வாக்கரிசி போட்டு நாங்கள் நிற்கிறோம். வா பேசி பார்ப்போம். நீ சொல்றது தைரியமான ஆள் தானே. ஓமா உன் கூட இருந்து பயணிச்சு வைங்க தானே, உன் தம்பி தானே. ஆனா உனக்கு தம்பியா இருந்தது இன்னைக்கு வெக்கப்படுறேன். இப்படிப்பட்ட ஆளுக்கு பின்னாடி போய் திரிஞ்சு எரிபொருளை போட்டு பின்னாடி அலைஞ்சு திரிஞ்சு கட்சி வளர்த்தமேன்ற போது ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. உனக்காண்டி காவல்துறையிட்ட அடி வாங்கும் போது கூட உடம்பு வளைச்சதில்லை. ஆனா உனக்கு உன் கட்சியை வளர்க்கறதுக்கு அது உன் கட்சியை நினைக்கிற எங்க கட்சின்னு நினைச்சு நம்ம கட்சின்னு நினைச்சு வளர்த்தோம். ஆனா இப்படி நாதாரியும் தெரியும் போது இன்னைக்கு வேதனையா இருக்கு. இன்னைக்கு உட்கார்ந்து உனையெல்லாம் கூப்பிடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? வெளியில எல்லாரும் கூப்பிட்டு பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம்? நாங்க போட்ட விதைகள் கொஞ்சம் வளர்த்து வந்து உனக்கு இன்னைக்கு ஒரு 8% ஓட்டு வாங்கணும்னா உனக்கு பிடிக்க முடியல. இன்னைக்கு தான் நீ 8% வாங்கியிருக்க. நாங்க 2019 சிவகங்கை சட்டமன்ற தொகுதி 8.39 6 தொகுதியில் பிரிச்சா சிவகங்கை சட்டமன்ற தொகுதி மட்டும் 2019 நாடாளுமன்ற தேர்தலையே. அப்ப எந்த அளவுக்கு உழைச்சிருப்போம்? இன்னும் நிறைய பேர் தெரியல. நிறைய பேர்த்துக்கு இன்னமும் உனக்கு வெளியில இருந்து புதுசாரவன் நீ நல்லா நினைச்சு ஓட்டு போட்டுக்க. நாங்க பேசும் போதே இப்படிப்பட்ட ஆளுன்றது தெரிய வருது. அதனால இதுல எப்படி பயணிக்கிறதுன்னு தெரியல. முழு சங்கியா மாறின சங்கியால மாறாது. சங்கி தான் அவர் வேற கூட்டத்தில் அவர் தாய்க்கலம் கூட்டத்தில் போய் பேசியிருக்காரு. முழுக்க நான் பாரதிய பேசுறா பாகிஸ்தான் கூட பேசுவேன். அங்க சங்கிகளுக்கு பாகிஸ்தான்னா கொஞ்சம் குளிருமுல. அதனால அந்த பாகிஸ்தான் எந்த இடத்துல எதை கோர்க்கணும் அதுன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஆனா மக்கள் ஏமாற மாட்டாங்க. உன் தம்பிகளே எல்லாம் உங்க நம்பி கூட இருந்த ஆளுகளே பயணிக்காம வந்துருக்கும் போது தெரியாத ஆள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கு. கூடி சீக்கிரமே உனக்கு ஒரு முடிவரை நிச்சயமா நடக்கும். அதை அடுத்தடுத்த தேர்தல்களில் நீங்க அசிங்கப்படுத்த நிற்க போற. நாங்களும் பார்க்கத்தான் போறோம். பார்ப்போம்.